வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் ஸ்பெஷலான திருநெல்வேலி சொதி குழம்பு. இந்த திருநெல்வேலி சொதி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு அதை வறுத்து நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வறுத்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 5 பச்சை மிளகாய். நான் பெருசாக இருக்கிறனால ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ரொம்ப குட்டியாக இருந்தால் நீங்கள் கூட 2 எடுத்துக்கோங்க. இது அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இந்த மூணையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலியிலலாம் எல்லா ரெசிபிக்கும் சின்ன வெங்காயம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லெமன் ஜூஸ். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடைசியாக தாளிக்கிறது கடுகு, உளுந்தப்பருப்பு, ஒரு வத்தல், கறிவேப்பிலை. அப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை பட்டாணி, இது ஆப்ஷனல் தான். இப்போ இது சீசனுங்கிறனால நான் நிறையா வாங்கி வச்சுருக்கிறேன், அதனால் நான் அப்பப்போ எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கேரட்டும் ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன். அப்புறம் முக்கியமானது தேங்காய் நான் சின்ன தேங்காவில் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம பால் தான் எடுக்க போகிறோம், தேங்காய் பால். ஃபஸ்ட்டு பால் அண்ட் செகண்ட் பால் எடுத்துக்கலாம். செகண்ட் பால் விட்டு இந்த இதெல்லாம் நல்லா வேக விட்டுட்டு ஃபஸ்ட்டு பால் கடைசியாக நம்ம விட போகிறோம். அப்புறம் முருங்கைக்காய். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம வெண்டைக்காய் சேர்க்கக்கூடாது, அப்புறம் கத்திரிக்காயும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் புளிப்புக்காக நம்ம லெமன் தான் சேர்க்க போகிறோம். இந்த காய் மட்டும்தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போக நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி காய்கள்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு நல்லா வேக வச்சுருக்கிறேன். இப்போ பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு நான் 4 பல் எடுத்துக்கிறேன். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இடியாப்பம், ஆப்பம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலியில் எல்லா ஹோட்டல்லையும் கண்டிப்பாக இந்த சொதி குழம்பு இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸானது திருநெல்வேலியில். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த இஞ்சி இருக்குல்ல அது அப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம், இந்த மூணையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் மூணையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இது காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் நல்லா கூட நல்லா வச்சுக்கலாம். கூட ஒன்று நான் நல்லா பெருசாக 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் முருங்கைக்காய். இதை வேக வைக்கிறதுக்கு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் நட்டுறோம். இதில் செகண்ட் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதில் இந்த காயெல்லாம் வேகட்டும். கொஞ்ச நேரம் அது வேகட்டும், நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் அந்த வேக வச்சா பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு தான் போடணும். நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சுருக்கிறேன். திருநெல்வேலியில் நிறைய கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த சொதி குழம்பு இருக்கும். இப்போ பருப்பு கொஞ்ச நேரம் வெந்துடுச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட் எடுத்து தேங்காய் பால் விட்டுக்கலாம். திக்கான தேங்காய் பால். இதை விட்டு ஒரு 5 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடணும்.
நம்மளோட திருநெல்வேலி சொதி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். இவ்வளோ திக்னஸ் போதும். பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு வத்தல் அதை சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம், கடலை எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம், அதனாலும் சேர்த்துக்கலாம், எதுனாலும் உங்களோட விருப்பம். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆறுனதும் கொஞ்சம் ஆறுனதும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆறலை, லெமனை கடைசியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அப்புறம் உங்களுக்கு இதுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை, எனக்கு ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.